Hello friends, welcome back to my YouTube channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ரிச்சான சாக்லேட் கேக் தான் செய்ய போறோம். இது வந்து ரொம்பவே ஈஸியா பண்ணிரலாம். இதுக்கு வந்து நான் இன்னைக்கு பீட்டர் எதுவுமே யூஸ் பண்ணல. ஓவன் யூஸ் பண்ணிருக்கேன். பட் ஓவன் இல்லாமலே வந்து நீங்க வந்து வீட்லயே வந்து மேக் பண்ணிரலாம். சோ எப்படி செய்யலாம் அப்படினு சொல்லி இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் ரெகுலரா போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிரலாம். வெல்கம் டு ரியோ கிங் vlogs. இப்போ நம்ம வந்து கேக்குக்கு வந்து ஐசிங் பண்ணுறதுக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ப்ராசஸ் தான் பண்ணணும். ஏன்னா இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைப்போம். ஸோ இதை ஃபஸ்ட்டு பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு கேக் பண்ணும்போது எல்லாமே வந்து ஈக்குவல் டைமாக எடுத்துக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் வந்து 200 கிராம்ஸ் வந்து எடுத்துக்கலாம். கூடவே வந்து ஒரு 100 கிராம்ஸ் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வர அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஐசிங் சுகர் வந்து இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஐசிங் சுகர் வந்து பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் நார்மல் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாவே வரும். இப்போது இதை நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நார்மலாக கீழே வச்சாலே போதும், ஃப்ரீசரில் வைக்கணும்னு தேவையில்லை, நல்லா கெட்டியாக வந்துடும். நெக்ஸ்ட்டு நம்ம கேக் வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 2 முட்டையை வந்து நல்லா அடிச்சுக்கிறேன். நல்லா போட்டு நார்மல் பீட்டர் ஹேண்ட் பீட்டரே வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட பிளெண்டர் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 கப் வந்து சர்க்கரை சேர்த்து அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சர்க்கரையும் முட்டையும் நல்லா மெர்ஜ் ஆகி வரணும், அந்தளவுக்கு நல்லா வந்து அடித்து எடுத்துக்கலாம். இப்போ 3/4 கப் மைதாவும் 1/4 கப் கொக்கோ பவுடரும் சேர்த்து 1 கப்பாக வந்து நல்லா ஒரு 3 டைம்ஸ் வந்து ஜலிச்சு எடுத்துக்கலாம். அதை வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சமாக சால்ட், 1 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா, இது ரெண்டையும் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இது ஒரு பாத்திரத்தில் வந்து மாட்டிக்கிறேன். நான் ரவுண்ட் ஷேப் மோல்டு எடுத்துருக்கேன். நீங்கள் நார்மலாக வீட்டில் இருக்கிற பாத்திரம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா அடித்து விட்டு நல்லா அந்த பபிள்ஸ் எல்லாம் மேலே வர்றதுக்கு ஒரு 2 டேப் பண்ணிக்கிறேன். இப்போ அது பேக் ஆகட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கும். நான் வந்து ஃப்ரீசரில் வைக்காமலே நமக்கு இந்த அளவுக்கு நல்லா வந்து கெட்டிமாக கிடச்சிரும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன் அப்படின்னா இதை தான் நான் ஐசிங்க்கு வந்து யூஸ் பண்ண போகிறேன். நல்லா ரிச் ஃப்ளேவராக இருக்கும். இப்போ கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் கேக் வந்து 170 டிகிரி செல்சியஸில் வந்து வச்சுருந்தேன் 35 மினிட்ஸ். நல்லா சாஃப்டாக ரெடியாக இருக்குது பாருங்கள். நீங்கள் வந்து ஹேண்ட் மிக்சர் இல்லாமலே வந்து நீங்கள் வந்து இதை வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போது இதை வந்து நான் 2 ஷேப்பாக வந்து கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் 3 கூட கட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 ஷேப்பாக வந்து கட் பண்ணிக்கிறேன். 2 போர்ஷனாக கட் பண்ணதுக்கப்புறம் உள்ளே வந்து நம்ம வந்து சுகர் சிரப் வந்து கொடுக்கணும். சுகர் சிரப் வேறு ஒன்றும் இல்லை, தண்ணியில் லைட்டாக சர்க்கரையை போட்டு நம்ம வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபுல்லாக வந்து சுகர் சிரப் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல ஐசிங் சாக்லேட்டு, அதை வந்து நம்ம ஆட் பண்ணி அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இது வந்து நல்ல ரிச் ஃப்ளேவராக கிடைக்கும். உங்களுக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த கேக் வந்து ரொம்பவே பிடிக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் லேயரும் வந்து அதே போல் சுகர் சிரப் வச்சு நல்லா வந்து அப்ளை பண்ணிவிட்டு சாக்லேட் வச்சு ஃபுல்லாக வந்து நான் வந்து செட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஃபஸ்ட்டு பண்ணுறதுக்கு. கொஞ்சம் தண்ணி தொட்டு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே வந்து சூப்பர் அண்ட் டேஸ்டியான கேக் வந்து ரெடி ஆயிரும். நீங்கள் இந்த கேக்கை வந்து உடனே சாப்பிட்ணுன்னாலும் சாப்பிடலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே சாப்பிடும்போது நல்லா வந்து சூப்பராக லேயர்ஸ் எல்லாமே சூப்பராக செட் ஆகிருக்கும் அண்ட் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.